இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய பொழுது நாங்கள் ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு பலவிதமான முரண்பாடு மிக்க பக்கங்களை மிக ஆழமாக பார்ப்பது என்பது சில மணித்தியாலங்களுக்குள் அடிக்கடி வருகிற இடைவேளைகளுக்குள் சாத்தியமாக இருக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. ஆகவே இதனை ஒரு நீண்டதான ஒரு பொதுமக்கள் சார்ந்த ஒரு உரையாடல் தளத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது. இருந்தாலும் ஆரம்பித்த ஒரு உரையாடலை ஒரு நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைக்குள் இன்றைய உரையாடலில் ஆய்வாளர் காதர் அவர்களும் எழுத்தாளர் நாவலன் இருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்கள் இருவருமே வருவது பொருத்தமாக இருக்கும். கடைசியாக ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விகளை நோக்கி பதில் சொல்வதற்கு நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. இருந்தால் நீங்கள் ஒரு நீங்கள் நீண்டதாக சொல்ல விரும்புகிற அல்லது சொல்லிய விஷயங்களுடைய சாராம்சம் என்று சொல்வதாக இருந்தால் இது 13வது திருத்தம் சார்ந்தும் இன்று சமூகத்தில் நடக்கிற அரசியல் உரையாடல்கள் செயற்பாடுகள் சார்ந்தும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு சாராம்சமாக பார்க்கிறார். அதாவது சொல்லுவார்களே, throwing the baby with the bath water, அதை போல எங்களுடைய முடிவுகள் இருக்கக்கூடாது. நாங்கள் சுருக்கமாக என்னுடைய கருத்தை நான் சொல்வதாக இருந்தால், எந்த போராட்டம் எந்த ஒரு அரசியல் தீர்வும் தளத்திலிருந்து தான் உருவாக்கப்பட வேண்டும். அது மக்கள் போராட்டத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும். அந்த மக்கள் போராட்டத்திற்கு துணையாக நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த ராஜதந்திரம், அதாவது சில இந்த பாராளுமன்ற தலைவர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கு அதனை ஒரு சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்துவதை போல அது அல்ல. அந்த மக்கள் போராட்டத்தில் நின்று கொண்டு ஒரு மக்கள் சார்ந்த ராஜதந்திரத்தின் மூலம் சகல நாடுகளையும் அணுக வேண்டும். அதிலே இந்தியாவை மாத்திரம் நாங்கள் விலக்கி வைக்க கூடாது. மற்றது இந்திய அரசாங்கம், இந்தியா என்று சொல்லும் போது நான் கருத்திலே கொள்வது முதலாவது மக்களை தான். அது மேலிருந்தும் செய்யப்பட வேண்டும், கீழிருந்தும் செய்யப்பட வேண்டும். அதிலே பிரதானமாக நான் முதலிலே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டு மக்கள், வெகுஜன அமைப்புகள் இவற்றை திரட்டும். அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பது என்பது ஒரு விடயம். எங்களுடைய போராட்டத்திற்கு எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டுவது என்பது இன்னொரு விடயம். ரெண்டும் ஒன்றோடு சம்பந்தப்பட்டது தான். நாங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும். அதற்கு ஒரு சீன மதில் எழுப்ப முடியாது. அந்த போராட்டத்தை மட்டும்தான் ஆதரிக்க வேண்டும். அரசாங்கத்தோடு நாங்கள் பேசக்கூடாது என்பதல்ல. நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தால், மண்ணில் வைத்தால், அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், குடியேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வோமே, இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டதை நீ நிறைவேற்று என்று அங்கு 10 பேர் சத்தியாகிரகம் இருந்தால் தமிழ்நாட்டு மாணவர்களோடு சேர்ந்து மாணவர்கள் அங்கே போராட முடியும். நீதானே நீ சொன்னாய், ஒப்பந்தம் செய்து கொண்டாய், பெற்றுக்கொடு என்று சொல்லி கேட்கலாம். அதற்கு நாங்கள் ஒரு நிர்பந்தத்தை இங்கிருந்து ஏற்படுத்தலாம். இப்படி ஒரு வழிவகை இதன் ஊடாக இருக்கிறது. அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுவோம். நிச்சயமான அதே விடயத்தை உங்களுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் இதனை ஒரு பொதுமக்கள் சார்ந்த ஒரு உரையாடலாக நீண்ட கேள்விகள் நீண்ட பதில்களோடு சேர்த்து போகலாம். இன்றைய பொழுது நிலைக்குள் நீங்கள் ஒரு சாராம்சமாக சொல்வதாக இருந்தால் உங்களுடைய கருத்து நிலைப்பாட்டில் இந்த 13வது திருத்தம் கால்மாஸ் அவர்கள் சொல்கிற விவகாரம் உங்களுடைய பார்வை நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? இது அரசியலில் 2 அரசியல் இருக்கின்றது. ஒன்று இணக்க அரசியல், கேபி கருணா இவர்கள் போன்றவர்கள் சொல்லுகின்ற இணக்க அரசியல். கொலைகாரர்களோடு நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் என்று, யாரோடு கொலைகாரர்களோடு எங்களை அவர் அழிக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு இலங்கையில் இது புள்ளிவிவரங்கள். இலங்கையில் பிரதேச ஆக்கிரமிப்பு செய்வதும் நிலப்பரப்பு செய்வதும் இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, இந்திய அரசாங்கமும் தான். இந்திய அரசாங்கத்தின் துணையோடு தான் இலங்கை அரசாங்கம் எல்லாத்தையும் செய்கின்றது. இந்திய அரசாங்கத்தின் துணையோடு தான் இலங்கை அரசாங்கம் இன அழிப்பை நடத்தியது. இவர்களோடு இணங்கி போவதா அல்லது இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவா என்பதுதான் இங்குள்ள கேள்வி. இந்த வகையில் நான் எதிர்ப்பு போராட்டத்தினுடைய பக்கத்தில் இருக்கின்றேன். கேபி இலங்கை அரசாங்கத்தோடு பேசலாம், அது அவருடைய அரசியலாக இருக்கலாம். அல்லது போனால் இந்திய அரசாங்கத்தோடு இன்னும் ஒரு குழு சென்று பேசலாம், அது அவர்களுடைய அரசியலாக இருக்கலாம். இந்த அரசியலுக்கு நான் எதிர்ப்பு. இவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மக்களை அணி திரட்டுவதனூடாக ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகளை அணி திரட்டுவதனூடாகத்தான் நாங்கள் பேசலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்லி இதை நிறைவு செய்யலாம். நேபாளத்திலே ஒரு போராட்டம் நடந்தது, மக்களுடைய போராட்டம். மக்கள் சாரியாக காட்மண்டுவுக்கு போராட்டம் வென்றார்கள். வென்ற பிறகு இந்திய அரசாங்கம் அந்த போராட்டத்தை தலையிட்டது. எங்கே போராட்டம் நடந்தாலும், எங்கே உரிமைக்காக மக்கள் போராடினாலும் அங்கே ஒருவர் போய் நிற்பார் தெற்காசியாவிலே இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம் என்பது எதிர்ப்புரட்சியின் கூடாரம்.
இது அண்மையில் நடந்த விடயங்கள், 5 வருடங்களுக்குள்ளாக நடந்த விடயங்கள். இந்திய அரசாங்கம் அங்கு இருக்கிற தங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு பணத்தை கொடுத்தது. இந்திய அரசாங்கத்தோடு பேச வேண்டும் என்று, ஏன் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். இல்லை பேசுவோம் என்று சொன்னார்கள். பேசினார்கள். பேசி ஒரு பெரிய ஒரு குழுவை அவர் காசு கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தை அழித்து நிர்மூலமாக்கி இன்றைக்கு தங்களுக்கு ஆதரவான காங்கிரஸை வந்து ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற மினரல் சோர்சஸ் எல்லாத்தையும் வந்து தங்களுடைய நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது பேச்சுவார்த்தை ஊடாக வந்த அரசியல். இந்திய அரசாங்கத்தோடு அதாவது எதிரியோடு பேசுவதற்கு ஊடாக வந்த அரசியல். தெற்காசியாவில் நடக்கின்ற எந்த போராட்டம், இலங்கை போராட்டம் மட்டுமல்ல, தெற்காசியாவில் நடக்கின்ற எந்த சிறிய உரிமைக்கான போராட்டமும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடத்த முடியாது. இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகத்தான் அது இருக்க முடியும். இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி, மனித உரிமைவாதிகளை அணிதிரட்டி, அது நடத்துகின்ற அழிப்புகளை அம்பலப்படுத்துகிற போராட்டமாகத்தான் இருக்க முடியும். ஒரு சின்ன இந்திய அரசாங்கம் அண்மையில் செய்த ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன். ஒரு கிராமத்தில், அங்கே பழங்குடி மக்கள் வாழுகின்ற ஒரு கிராமத்தில் போலீஸ் சென்று அவர்களை அழித்து அந்த கிராமத்தை சாம்பலாக்கி விடுகிறது. பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தின பிறகு போலீஸ் வந்து மரங்களில் கட்டிவிட்டு செல்கின்றது. அடுத்த நாள் சிதம்பரம் அறிக்கை விடுகின்றார், அங்கே எதுவுமே நடக்கவில்லை, எல்லாமே செய்தது பயங்கரவாதிகள் தான் என்று சொல்லி. பிறகு அது வந்து வெளியில் வருகின்றது. வெளியில் வந்த பிறகு யாரும் மன்னிப்பு இருக்கவில்லை, யாரையும் தண்டிக்க